பஞ்சரப்பெட்டு அஞ்சரைப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தமிழ் செல்வி. இன்னைக்கு மூலிகை விருந்து பக்கத்தில் நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அவல் பாயாசம். இந்த இயற்கை அவல் பாயாசம் எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம இப்ப பார்க்கலாம். வாழைப்பழம், அவல், ஏலக்காய் தூள், அன்னாசி பழம், தேங்காய் பால், சுகர், நெய், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ். இதுதான் இப்போ தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த அவலை ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அன்னாசி பழத்தையும் வாழைப்பழத்தையும் இதே மாதிரி அரைச்சு எடுத்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இது எப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அவலை இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா வாழைப்பழம், அன்னாசி, இதை எடுத்துடுங்க. எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதோட தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ண போறோம். தேங்காய் பால் ஊத்திடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது பாயசம் தானே, கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் தூவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் விட்டு இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுங்க. இதில் கொஞ்சம் திராட்சை போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இதில் கொட்டிடுங்க. இப்போ சுவையான இயற்கை அவல் பாயாசம் ரெடி. இந்த இயற்கை அவல் பாயாசம் எப்படி செய்யலான்றதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க.
அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அவல் பொடியை போட்டுடுங்க. போட்டுட்டு ஜாரில் இருக்கு இல்லைங்களா, அன்னாசி பழம் வாழைப்பழம் அந்த பேஸ்ட்டும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு மேலாக நம்ம ஏலக்காய் தூளை தூவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு அது நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறம் கிரேப்ஸ் போட்டுடுங்க. போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் அந்த பாயாசத்துல ஊத்திடுங்க. இப்போ இயற்கை அவல் பாயாசம் ரெடி.